வாழைப்பூ சட்னி. ஒரு வாழைப்பூவை எடுத்து அதில் தேவையில்லாத பகுதியெல்லாம் பிரித்து எடுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் தயிர் கலந்துக்கோங்க. வாழைப்பூவை பொடி பொடியாக நறுக்கி தயிர் கலந்த அந்த தண்ணியில் ஊற வச்சிடுங்க. ஒரு கடாயில் தேவையான ஒரு தண்ணி எடுத்து அதை நல்லா கொதி வரப்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நறுக்கி வச்ச வாழைப்பூ அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 5, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பல் பூண்டை நறுக்கி போட்டுக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயம் 2, நறுக்கி வச்ச தக்காளி 1, அது கூட வேக வச்ச வாழைப்பூவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு 2 டீஸ்பூன் துருகின தேங்காய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலவை ஆறின பிறகு அதை மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கி அந்த தாளிப்பை சட்னியின் மேலே ஊற்றணும். சுவையான வாழைப்பூ சட்னி தயார்.